இயேசு கிறிஸ்துவில் பாசமிகு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, சேலம் மறைமாவட்டம் மூவேந்தர் மெய்ப்பு பணி நிலையத்தின் சார்பாக வணக்கம். ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்ம இந்திய நாட்டுக்கும் சரி, கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற நமக்கும் சரி, ஒரு மகிழ்ச்சியான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். என்னன்றது நமக்கே தெரியும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது இந்திய திருநாடு சுதந்திர தின விழாவை சிறப்பித்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நம் தாய் திரு அவை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய இந்திய திருநாட்டோடைய சுதந்திர விழா, இன்னொரு பக்கம் நம்மளுடைய அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா. இது ரெண்டு விழாக்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை சுதந்திரம். இப்போ நம்மளுடைய ஏற்காட்டில் இருக்கிற நம்மளுடைய அம்மாங்க அருட்சகோதரிகள் கார்மேல் சிஸ்டர்ஸ் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதற்கும் இந்த சுதந்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு மைய பொருள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாமா? அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. மாதாவோட விண்ணேற்பு விழாவை ஏன் திருச்சபை இவ்வளோ மகிழ்ச்சியோட ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க? மாதா ஜென்மபாவம் இல்லாமல் பிறந்தவங்க. பாவத்தின் விளைவு தான் மரணமும் உடல் அழிகிறதும். அப்போ இறைமகன் இயேசுவை தன்னுடைய உதரத்திலேயே கருத்தாங்கி மாதா இறைமகன் இயேசுவுக்கு உடல் கொடுத்தாங்க. அதனால அவங்களுடைய உடல் பரிசுத்தமாக அழிவுக்கு உட்படாமல் எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் திருச்சபை இது மட்டும் இந்த விழாவின் முக்கியத்துவம்னு சொல்கிறது இல்லை. மீட்பர் இயேசு தன்னுடைய மரணத்தினால் நம் பாவத்திலிருந்து வெற்றி கொண்ட அந்த முழு வெற்றியில் மாதாவும் மீட்பரின் தாயின்ற முறையில் அவங்களும் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டாங்க அப்படின்னு அறிக்கையிட்டு கொண்டாடுறாங்க. இந்த மாதாவுடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு சொல்கிற செய்தி என்னம்மா? இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கறது ஒரு பெரிய நம்பிக்கை. மாதா இயேசுவிடம் நம்மளை அழைத்து செல்கிற ஒரு ஸ்டாரு, ஒளி விளக்கு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது போல் நம்முடைய அன்னை மரியன்னையும் நம்மளை நம்முடைய உண்மையான வீடான வானகத்திற்கு பத்திரமா நம்மளை கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை இந்த பெருவிழா நமக்கு கொடுக்குது. நாள் வரைக்கும் இது ரெண்டும் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இதோட வித்தியாசம் நல்லா புரியுதுமா எங்களுக்கு. அம்மா, இந்த விண்ணேற்பு பெருவிழா 1950s இருக்கா இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கா? இல்லை, இது திடீர்னு உருவான நம்பிக்கை கிடையாது. 5 அல்லது 6வது நூற்றாண்டுகளிலேயே திருச்சபையில் இந்த திருவிழா மரியாவின் உறக்கம், டார்மிஷன் ஆஃப் மேரி என்ற பெயரில் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. வரலாற்று பூர்வமாக அப்போஸ்தலர்களுடைய ரெலிக்ஸு, அவங்களுடைய புனித பொருட்களாக பாதுகாக்கப்பட்டது போல மரியன்னையினுடைய உடலின் பாகங்களோ அல்லது எலும்புகளோ எதுவுமே எங்குமே புனித பொருளாக கொண்டாடப்படவில்லை. அதுக்கு மாறாக அவங்களுடைய காலியான கல்லறை புனிதமாக வணங்கப்பட்டு போற்றப்பட்டு வந்தது. இன்னும் சொல்லணும்னாக்க பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த இந்த நம்பிக்கையை, மக்களுடைய வணக்கத்தை 1950வது ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அப்படின்றவர் விசுவாச கோட்பாடாக அதிகாரப்பூர்வமுடன் அறிக்கையிட்டு பிரகடனப்படுத்திக்கிறார். மரியே வாழ்க. நம்ம அருட்சகோதரிகள் கிளாய்ஸ்டர்ஸில் 4 செவத்துக்குள்ளே இருந்து ஜபமும் தபமுமா இருக்கிற அவங்க சொன்னதை கேட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிகழ்வு, அன்னை மரியாளுடைய ஒற்றை வார்த்தை ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆமேன் சொன்னது கூட அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். கடவுளுடைய திருவளை நிறைவேற்றணும், ஆண்டவர் இந்த மண்ணகத்துக்கு வரணும், ஆண்டவருடைய திருவளை நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆமேன்னு சொன்னாங்க. தன்னுடைய சுதந்திரத்தின் வழியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இதற்காகவே அர்ப்பணித்தாங்க, கஷ்டப்பட்டாங்க எல்லாமே. ஏன்னா அவங்க எடுத்த முடிவு. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் சுதந்திரம் அப்படின்ற அந்த வார்த்தை இதை எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட ரேண்டமாக சும்மா போய் கேட்டு பார்க்கலாங்களா? என்ன ஃபாதர் சுதந்திரம்? பாவ செயல்களை செய்யாமல், அடுத்தவங்க மனசை துன்புறுத்தாமல் அப்படி செய்கிறது ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நான் கருதுகிறேன். இதை நான் ஃபாலோ பண்ணாலே எனக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும்.
இப்போ சுதந்திரம்னா என்னன்னு கேட்குறீங்க? அதானே, என்னை பொறுத்தவரைக்கும் சுதந்திரன்றது நம்ம மனசுக்கு பிடிச்சது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறது, அது ஒரு நல்ல சுதந்திரம். அதே மாதிரி அடுத்தவனை காலவாரி விடாமல், அடுத்தவனை கஷ்டப்படுத்தாமல், ஒரு 4 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டோட குழந்தை குட்டிங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற பார்த்தீங்களா, அதான் எனக்கு ஒரு நல்ல சுதந்திரமாக தெரியுது. இப்போ குடும்பத்தோடு இருக்கிறது தான் சந்தோஷங்கிற சுதந்திரன்ற நீ. கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தோடு இருக்க பார்த்தியா, ஒரு 4 காசு இருந்தாலும் சுதந்திரமாக, அதுதான் எனக்கு போதும். அந்த சுதந்திரம் போதும். எப்படி கேட்டிங்களா? சும்மா ரேண்டமாக முன்னாடி போய் யார்கிட்டே ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்கலங்க. அண்ணன், நீங்கள் சுதந்திரம்னா என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைய காலகட்டத்தில் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் என் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தேவையான சிறு சிறு செயல்கள், காலையில் வேலைக்கு போனோமா, சாயங்காலம் வந்தோமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும், அதுவே எங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, சுதந்திரத்தை பற்றி நம்மளுடைய சேலம் மூவேந்தர் கலைக்குழு நண்பர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க, கேட்கலாமா? இந்தியமே எங்கள் அன்னை நாடு, அன்பு மந்திரமே பேசுகின்ற நாடு. இந்தியமே எங்கள் அன்னை நாடு, அன்பு மந்திரமே பேசுகின்ற மாணிக்க நாடு. இந்தியமே எங்கள் அன்னை நாடு, மதமென்றும் மொழி என்றும் கிடப்பார், நாட்டின் மானத்தை காப்பதனில் ஒன்றாக கொதிப்பார். தியாகத்தில் வாழ்ந்தவரை பாடு, நம் தேசப்பிதா அவதரித்த தெய்வ திருநாடு. இந்தியமே எங்கள் அன்னை நாடு, அன்பு மந்திரமே பேசுகின்ற மாணிக்க நாடு. இந்தியமே எங்கள் அன்னை நாடு. முப்பக்கம் கடல் வந்த மோதும், அன்பு முத்திரைகள் பதிக்கின்ற மனமெங்கும் கூடும். எப்பக்கம் பார்த்தாலும் தோட்டம், எங்கும் இணையற்று விழுங்குகின்ற தியாகிகள் கூட்டம். இந்தியமே எங்கள் அன்னை நாடு, அன்பு மந்திரமே பேசுகின்ற மாணிக்க நாடு. இந்தியமே எங்கள் அன்னை நாடு, அன்பு மந்திரமே பேசுகின்ற மாணிக்க நாடு. இந்தியமே எங்கள் அன்னை நாடு, நாடு நம் நாடு, நாடு நம் நாடு. அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவாக இருக்கலாம்,
நம்மளுடைய இந்திய திருநாட்டோட சுதந்திர விழாவாக இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, நம்மளுடைய இந்த நிகழ்வோட தலைப்பும் அதுதான், சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன அப்படின்றத ஒவ்வொரு நிகழ்வாக படிப்படியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம், கேட்டுட்டுலாம் வந்துட்டு இருந்தோம். பிரியமானவர்களே, அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுதந்திரம். என்கிட்ட ஒரு சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னா என்ன, இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுவது வேறு. ஆக்சுவலாக உண்மையாக என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையை நோக்கி நடப்பது சுதந்திரம். இது உண்மை, இது இயற்கைக்கு மாறா இல்லை, நான் உண்மையை நோக்கி தான் போகிறேன் அப்படின்னு நினைப்பது, நீதியின் பக்கம் நடப்பது, இதுதான் சுதந்திரம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய தாய் நாடு இந்திய நாடு, அநீதி இழைக்கப்பட்ட இடத்துல நீதிக்காக போராடுறாங்க. என்னுடைய மக்கள் எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு மூச்சு விடணும், எங்களுக்கு உண்மையாக நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநீதின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அதுதான் அந்த சுதந்திரம். அன்னை மரியாள், ஒரே மகன் இந்த மண்ணகத்திற்கு வருவதற்கு நான் இசைவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுதந்திரத்தை உண்மைக்காகவும் அதே நேரத்தில் நீதிக்காகவும் பயன்படுத்தினவங்க தான் நம்மளுடைய அன்னை மரியாள். சரி, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்றைக்கி வருவோமே. இன்றைக்கி சுதந்திரம்னா என்னன்னு சொன்னால், 4 செவத்துக்குள்ளார நான் எப்படி வேணால் வாழலாம். அது உண்மையாக இருக்கலாம், அநீதியாக இருக்கலாம், உண்மைக்கு முரணான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். சமுதாயத்தில் சில கட்டமைக்கப்பட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச ஷர்ட், எனக்கு பிடிச்ச பேண்ட், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்வது சுதந்திரம் அல்ல. அப்போ எதுதான் சுதந்திரம்? அன்னை மரியாளை போல உண்மைக்காகவும், நமது தாய் நாட்டை போல நீதிக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும், நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் இதை மையப்படுத்தியதாக இருந்தால் அதுதான் உண்மையான சுதந்திரம். நேயர்களே, இவ்வளோ நேரம் அந்த சுதந்திரத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இறுதியாக நம்ம சேலம் மறை மாவட்டத்தில் இருக்கிற சேக்ரட் ஹார்ட் பள்ளி மாணவிகள் நமக்காக, நமது மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக சுதந்திர தின விழாவை முன்னிட்டும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டும் ஒரு நடனம் தரலான்னு இருக்கிறாங்க. பார்க்கலாங்களா? Dee da dee